பத்தி வந்திருக்கு. சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டோம். அவங்க வந்து ஓன் ப்ராசஸரோட போறாங்க. அதாவது ஓன் ப்ராசஸரான Exynos 2500 ஓட ப்ராசஸர். இது நீங்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டே இருக்கியா, அப்புறம் என்னடா இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து Z Flip 7 and 7 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, Z Flip and 7 Fold பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுல வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து அவங்க பெருசா பேசப்படுகிறாங்க கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து அவங்க மொத்தமா வந்து 229.4 மில்லியன் ஸ்மார்ட் போனை நெக்ஸ்ட் இயர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து Z Flip 7 மட்டுமே கிட்டத்தட்ட 3 மில்லியன் யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. அதுல மொத்த டார்கெட்ல 1% இருக்கு. அதுல வந்து Z Flip FE பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 லட்சம் யூனிட், அதாவது 0.4% வந்து நாங்க யூனிட்டை ப்ரொடக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷன் பிளான் இதுதான். ஆனா வந்து அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் Exynos 2500 கொஞ்சம் வந்து மிட் ரேஞ்ச் போன்லயே நாங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.